ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப புதுசான இந்த விஷயத்தை இப்படி கூட செய்யலாமான்ற அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி தேவைப்படுற மாதிரி இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுடுறதே ஒரு பெரிய கஷ்டமான வேலை தான். அதுலேயும் நம்ம சப்பாத்தி சுடுறதுக்காக மாவு எல்லாத்தையும் நல்லா பரத்தி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்போம். நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டா கூட அந்த மாவு எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருந்தது அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும், சுத்தமாக எடுக்கவே வராது. இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 சப்பாத்திக்கு பரத்தி வச்சுருந்த மாவு வந்து ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டிக்கிச்சு, சுத்தமாக எடுக்கவே வரல. அப்படியே நம்ம எடுக்கலாம் ட்ரை பண்ணால் கூட நீட்டாக வராது, பிஞ்சு தான் வரும். மறுபடியும் நம்ம வந்து சப்பாத்திக்கு பரத்துற மாதிரி இருக்கும். நம்மள நிறைய பேர் வந்து இதே பிரச்சனையை அடிக்கடி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாவை கொஞ்சம் கூட பீயாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பிரிச்சிடலாம். சப்பாத்தி கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து கல்லில் போட்டுருங்க. ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 செகண்ட்க்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டு இன்னொரு 5 செகண்ட்க்கு விட்டுருங்க. மாவு வந்து ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. 2 பக்கத்துலேயும் திருப்பி விட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இதை வந்து லைட்டாக ஓரத்துலேருந்து பிரித்து விடலாம். எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஈஸியாக வரும். ஒரே இடத்துல பிரிச்சுட்டு இருக்காமல் சுற்றி எல்லா ஓரங்கள்லையுமே பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இழுத்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இழுக்க வரும். நான் காட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சப்பாத்தி வந்து நல்ல சூடாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலுமே ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். இப்போது இதை வந்து நீங்கள் எப்பவும் போல் மறுபடியும் சப்பாத்தி சுட்டுக்கலாம். சப்பாத்தி வந்து நல்லா ஹார்டாக வருமோ, சரியாக வராதோன்னெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அவ்வளோ சூப்பராக வரும். நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பூரி மாதிரி நல்லா உப்பி வருது பாருங்கள். இனி வந்து மாவு ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிச்சுன்னா கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாதீங்க. இதே மாதிரி செஞ்சு பிரிச்சிடலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் காலிஃப்ளவர் ஃப்ரை, காலிஃப்ளவர் பக்கோடெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது நல்ல கிறிஸ்பியாகவே வராது. காலிஃப்ளவர் நல்ல கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்ப்பீங்க. அதிகமாக நம்ம வந்து சேர்க்கும் போது எண்ணெயை இழுக்குமே தவிர காலிஃப்ளவர் நமக்கு கிறிஸ்பியாக வராது. ஸோ அதிகமாக எண்ணெயை இழுக்காமல் நம்ம சேர்த்த உப்பு காரெல்லாம் நல்லா ஏறி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. காலிஃப்ளவரை நீங்கள் சுடு தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டியில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்படி நம்ம வடிகட்டியில் போட்டு வைக்கும்போது காலிஃப்ளவரில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு வந்து கீழே வடிஞ்சிரும். தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா மசாலா சேர்த்தோன்னா மசாலா எல்லாமே காலிஃப்ளவரோட நல்லா ஒட்டி பிடிக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள் இதுலேருந்து எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்குன்னு. இப்போ இதில் நீங்கள் சேர்க்க வேண்டிய எல்லா மசாலா பொருட்களையும் கடலை மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் அரிசி மாவோ கார்ன்ஃப்ளவரோ இப்போ சேர்க்கக்கூடாது. இப்போ இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரை நம்ம முன்னாடியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்கும் போது அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் வராது. நம்ம எப்போ ஃப்ரை பண்ண போகிறோமோ அப்போ தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் உங்களுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் வந்து வெயிட்டை குறைக்கணும்னு நினைப்போம். இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் முக்கியமாக ஃபாலோ பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் டீ தான். இந்த லெமன் டீ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. லெமன் டீ செய்யும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா டீ வந்து ஸ்டவ்வில் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போதே இதிலேயே வந்து லெமனையும் பிழிஞ்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி செய்யவே கூடாது. ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கும்போது நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்காதீங்க. டீ தூள், புதினா எல்லாமே சேர்த்துட்டு டீ நல்லா கொதிச்சு டிகாஷன் இறங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். டீ வந்து நல்லா கொதிக்கும் போதே நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு மாதிரியான கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறமா குடிக்கிறதுக்கும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட், கலர் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சின்ன தையல் வேலைகளை நாமளே செஞ்சுக்கலாம்னு நினச்சா கூட இந்த ஊசியில் நூல் கோக்குறதுக்கு மட்டும் நம்ம அடுத்தவங்க கிட்ட தான் ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்கும். இந்த ஐடியாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ மெல்லிசான ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்மளே கோர்த்துடலாம்.
இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான். இது எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து தேவைப்படாது. இதுலேருந்து ஒரு சின்ன கம்பி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கையால் பிச்சாலே நமக்கு ஈஸியாக வந்துடும். வரலன்னா நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த கம்பி வந்து நல்ல ஸ்டிஃபாக இருக்கும். அதே நேரத்தில் ஊசிக்குள்ளே நுழையிற மாதிரி நல்ல மெல்லிசாகவும் இருக்கும். இந்த கம்பியை நம்ம வந்து ரெண்டாக மடக்கிக்கலாம். ரெண்டாக மடக்கிட்டு இதை வந்து ஊசிக்குள்ளே விட்டிங்கனாலே ஈஸியாக போயிடும். பாதி அளவுக்கு மட்டும் விட்டுட்டு நம்ம மடக்கி வச்சுருந்த முனையை லைட்டாக அழுத்தினீங்கன்னா விரிஞ்சிடும். இப்போது இதுக்குள்ளே நம்ம கோர்க்க வேண்டிய நூலை விட்டுட்டு கம்பியை வெளியில் பிடிச்சி இழுத்திங்கன்னா நூல் வந்து ஊசியில் ஈஸியாக கோர்த்துரும். நான் செஞ்சு காட்டும் போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இனி வந்து ஊசியில் நூல் கோர்க்கிறதுக்கு சிரமப்பட வேண்டாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ மெல்லிசான ஊசியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வேலை முடிச்சிடும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் வாங்குவோம். பேக்கெட்டில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் எல்லாமே, அதாவது மிக்சர், மசாலா கடலை, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே பேக்கெட்டோடையே வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் அப்படி இல்லைன்னா கிளிப் போட்டு வச்சுருவோம். 2 நாள் கழித்து நம்ம பேக்கெட்டை பிரித்து பார்க்கும்போது எல்லாமே நமுத்து போயிருக்கும். சாப்பிட்றதுக்கே அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேக்கெட்லேருந்து பிரித்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நமுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். மீதி இருக்கிறத அந்த பேக்கெட்டோடையே அப்படியே வச்சிடாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு ஆர்டிட்டான டப்பாவில் கொட்டிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு இதில் நான் வந்து கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கிறேன். எந்த அரிசி வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சாப்பாடு அரிசி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா கட்டிடுங்க. இப்போ இந்த அரிசியை நம்ம வந்து பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம அரிசி போட்டு வைக்கிறதுனால இந்த பாட்டிலில் ஏதாவது ஈரப்பதம் இருந்ததுன்னா இந்த அரிசி வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்மளோட ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நமத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் மதியம் செஞ்ச சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பெல்லாம் மிஞ்சிருச்சுன்னா நைட்டுக்கோ இல்லை அடுத்த நாள் காலையிலையோ அதை வச்சு சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ தொட்டு சாப்பிடுவோம். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மீந்து போன குழம்பை வச்சு கொஞ்சம் புதுசாக சூப்பராக நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிக்கன் குழம்பை வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால், இன்னும் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த தேங்காய் பாலுக்கும் தண்ணிக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சமாக சிக்கன் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மேக்ரோனி தான் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி இருக்கிறத எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஸ்பைரல் டைப்பில் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். எந்த ஷேப்பில் இருந்தாலும் ஓகே தான். பொதுவாகவே நம்ம வந்து சிக்கன் மேக்ரோனியெல்லாம் செய்யும்போது வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா மசாலா சேர்த்து நம்ம செய்வோம். இப்படி நம்ம செய்யும்போது அதிகமாக நேரமும் ஆகும், வேலையும் நமக்கு இழுக்கும். ஸோ இந்த மாதிரி மீந்து போன குழம்பு வச்சு செய்யும்போது வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க இந்த கிளைமேட்டுக்கு நம்ம வந்து ரசம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. எப்போவுமே ஒரே மாதிரி ரசம் செய்கிறத விட எப்போயாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் சளி இருமல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து கொள்ளுப்பயிறு சேர்த்து ரசம் வச்சோன்னா உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இந்த கொள்ளு வந்து ரொம்ப சத்தானது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளுப்பயிறு எடுத்து ஒரு பேனில் சேர்த்து வறுத்துட்ருக்கேன். இந்த கொள்ளை நம்ம சும்மா வேக வைக்கிறத விட வறுத்துட்டு வேக வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து நீங்கள் வேக வச்சாலும் சீக்கிரமாக வெந்துடும். நான் இன்றைக்கி வந்து ஊற வைக்கலாம், வறுத்துட்டு தான் செய்ய போகிறேன். ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சு வறுத்துக்கோங்க. கொள்ளை வறுப்பட்டுருச்சுன்னா நல்லா பட்டு பட்டுன்னு தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கொள்ளை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதோட தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம வந்து ரசத்தில் சேர்க்க போகிறோம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரசத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நுணுக்கி எடுத்துடலாம். 4 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்காக, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் மல்லி இலையோட காம்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து இடிக்கல்ல சேர்த்து இடித்து எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா திரியாக அரைச்சி எடுத்துருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதோட நம்ம வந்து ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். ரசத்துக்கு எப்போவுமே நீங்கள் தக்காளியை அரைச்சிட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி கையாலேயே கரைச்சி விட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும்.
இந்த புளி கரைசலோடய சேர்த்து நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். இப்போ இதோடவே நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் நீங்கள் இப்போவே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை நீங்கள் வந்து புளிக்கரைசல் தக்காளி எல்லாமே ஊற்றுனதுக்கப்புறமா கடைசியாக மஞ்சள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். ஆனால் பெருங்காயத்தூள் வந்து எண்ணெயிலே சேர்த்து தாளிச்சாதான் நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்து நம்ம நுணுக்கி வச்சுருக்க மிளகு, சீரகத்தெல்லாம் இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து லைட்டாக ஒரு 10 செகண்ட்க்கு மட்டும் நீங்கள் எண்ணெயில் சேர்த்து வதக்கினா போதும். இப்படி நம்ம செய்யும்போது டேஸ்ட்டும் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம புளியையும் தக்காளியையும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே சேர்த்துட்டு கூடவே நம்ம வந்து கொள்ளை அவிச்சு அதோட தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு வேண்டிய உப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரசம் வந்து எப்போவுமே கொதிச்சிடக்கூடாது. ரசம் வந்து கொதிச்சிருச்சுன்னா டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நல்லா நொரக்கட்டி வரும்போதே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்ல நொரக்கட்டி வருது. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.